நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்துக்கு உரிய வித்யாபுத்திர விஆர் ராஜா குளத்தூர்லேருந்து பேசுகிறேன். இது வந்து என்னுடைய 234வது வீடியோ. இதில் என்னென்னா, இது இன்ட்ரொடக்ஷன் தான் பண்ண போகிறதில்ல இந்த வீடியோவில். ஏன்னா நிறைய பேர் எஸ்பெஷலி விஜயலட்சுமி ஒரு பொண்ணோட கேட்டிருக்க நிறைய டிஸ்பியூட் இருக்குது இதில் அதுக்காக பேசுங்கோன்னா என்னென்னா, அம்பாளுடைய சக்தி பீடங்கள் 51 சக்தி பீடங்கள் இருக்குது. ஆக்சுவலாக நிறைய பேர் பின்னாடி மாற்றி எழுதியிருக்காங்க. தமிழ் ஆத்தர்ஸ் எல்லாம் மாற்றி தமிழ்நாட்டிலே நிறையா இருக்காமல் இருக்காங்க. தமிழ்நாட்டில் சக்தி அக்ஷர சக்தி பீடம் சொன்னால் நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம என்ன சொல்ல வராண்டு ஆதிசக்தி பீடங்கள் 18 தான் சொல்லியிருக்கு. தாட்சாயணி உடல்கூறு 51 பிளேஸில் விஷ்ணுவால் நாராயணனால் அவர் வந்து இந்த பாடியை 51 துண்டுகளாக போட்டு பாரத புண்ணிய பூமி முழுக்க பரவி தூக்கி போடுறார். ஸோ அதில் தமிழ்நாட்டில் விழுந்த ஒரே பகுதி என்னென்னா, காஞ்சிபுரத்தில் அம்பாளின் இடுப்பு எலும்பு விழுந்த இடம் ஒட்டியான பீடம் பேர். ஒட்டியானம் விழலை, இடுப்பு எலும்பு விழுந்த இடம் அது ஆதி காமாட்சி இருக்கிற இடத்துல விழுந்தது. ஸோ இது பேர் இந்த 51 சக்தின்னு சொல்லும்போது 51 அக்ஷர சக்தின்னு இருக்கு. அகாராந்த க்ஷகாராந்தம் சமஸ்கிருத லேட்டர்ஸு மொத்தம் 51 எழுத்து ஆள ஆரம்பித்து ஷால முடிகிறது. ஸோ அந்த ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு தேவதை இருக்கா தனியாக. அந்த அந்த தேவதை பேர் வேறு, அந்த பீடத்தினுடைய பேர் வேறு. நல்லா புரிஞ்சுக்கணும். அதில் ஒட்டியான பீடம்னா காஞ்சி, காமாட்சி அம்மன் அம்பாள், அப்படி வரும் அது. ஸோ இப்போ வந்து 51 பீடமும் இந்தியாவில் இருக்கான ப்ரெசன்ட் இந்தியாவில் இல்லை. 51 கிட்டத்தட்ட 45க்கு மேலே இங்கே இருக்குது. மிச்செல்லாம் பங்களாதேஷ் போயிடுத்து. இதில் இருக்குது, பாகிஸ்தான் இருக்குது. பாகிஸ்தானில் 2-3 இடம் இருக்குது. மோகன் குருஜி, பூஜ்யஸ்ரீ மோகன் குருஜி வேளச்சேரியில் இருக்கார். அவர் வந்து ரொம்ப பிரயத்தனப்பட்டு அந்த காலத்தில் பல சக்தி பீடம் 48 சக்தி பீடங்களில் போய் சண்டி ஹோமம் பண்ணியிருக்கார். அவர் பெரிய பிரம்மாண்டமான சண்டி ஹோமம் இல்லை, ஓரளவுக்கு போகிறதே கஷ்டம். ஒவ்வொன்றும் தேடி போய் இமயமலையின் அடிவாரத்தில் கூட ஒன்று ஷேர் பண்ணார் என்கிட்ட ஒரு தடவை பேசும் போது. அங்கே போகும்போது அவருக்கு ஸ்ரீசக்கரம் ஒன்றும் பார்த்து இல்லை காணும். டக்குனு யோசனை பண்ணி அவர் ஒரு செயின் போட்டிருந்தார், அதில் ஸ்ரீசக்கர டாலர் இருந்து தான் அதையே வச்சு பண்ணிட்டார் அங்கே. இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, அவளுக்கு மகான்களுக்கு டக்குன்னு இருக்கிறத வச்சு நீங்கள் பண்ணணுன்ற மாதிரி பண்ணியிருக்காரு. 48 சக்தி பீடங்களில் போய் சட்டி ஹோமம் பண்ணியிருக்காரு அவர். ஜஸ்ட் இமேஜின். இப்போ இந்த நேரலையும் கோரிக்கை என்னென்னா, ஆக்சுவலாக எது நம்ம இது சக்தி பீடங்கள் இல்லைன்னு சொல்ல முடியாது. மதுரை மீனாட்சி, அகிலாண்டேஸ்வரி இதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அக்ஷர சக்தி பீடங்கள் அதெல்லாம் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். மதுரை கூட சரி, மந்திரினி பீடம் சொல்லியிருக்க, அவ்வளோதான். இது வாராகி பீடம் இருக்குது. திருவானைக்காவல் அகிலாண்டேஸ்வரி வாராகி ஸ்வரூபம்னு இருக்குது. ஆனால் அது வந்து அந்த அக்ஷர சக்தியில் வராது. இதுக்கு என்ன அத்தாரிட்டினா, பரமாச்சாரியாருடைய ரொம்ப அத்தியந்த சிஷ்யனும் ரொம்ப இதெல்லாம் அந்த ஜோதிர்லிங்கத்துக்கெல்லாம் அவர் சொன்னபடி போய் அந்த கோவிந்தபாதர் கௌடபாதர் வச்சு நர்மத குகையை கண்டுபிடிச்சி கவர்மெண்ட் டிக்ளேர் பண்ணி சாதாரண மனிதர் செயற்கரிய செயல் பண்ணினவர். அவர் வந்து தன்னுடைய வாழ்நாளில் ஒரு பெரிய இது பண்ணியிருக்கார். என்னென்னா, ஒவ்வொரு சக்தி படத்துக்கும் போய் 51 சக்தியை தரிசனம் பண்ணி அவர் எழுதியிருக்கார். திஸ் இஸ் கால்ட் 51 அக்ஷர சக்தி பீடம் அப்படின்னு. ரிட்டன் பை ஜபல்பூர் நாகராஜ சர்மா. இந்த புக்கு வந்து இதில் கிடைக்கிறது, கெடியிலே கிடைக்கிறது. பியூட்டிஃபுல்லாக எழுதியிருக்கார். டேபிள் வேறு போட்டார். எந்தெந்த இடம், எந்த இடத்துல இறங்கணும், எப்படி போகணும், எல்லாமே இருக்குது இல்லை. இந்த மாதிரி அவ்வளோ டீட்டெயிலாக யாரும் எழுதவே இல்லை இது வரைக்கும். இது வந்து எனக்கு இது பொக்கிஷம் மட்டும் வச்சுருக்கேன் நாத்தில். இது நம்ம போகிறது ஒன்று. இதே வந்து இப்போ தமிழாக்கத்தில் பண்ணுறவாள் பாருங்கள், ராமநாத சிவாச்சாரியார் நிறைய எழுதியிருக்காரு. அன்பார்ச்சுனேட்லி இவர் வந்து லோக்கல் இதெல்லாம் நிறையா போட்டார். உதாரணமாக நான் சொல்ல வரேன் பாருங்கள். இதில் வந்து என்ன போட்டிருக்குன்னா, ஆக்சுவலாக காஞ்சிபுரம் மட்டும்தான் வந்து தமிழ்நாட்டில் அமைஞ்ச சக்தி பீடம், அக்ஷர சக்தி பீடம். அகைன் ரிப்பீட், சக்தி பீடங்கள் சொல்லி ஜெனரலைஸ் பண்ண முடியாது. அக்ஷர சக்தி, அகாராந்த க்ஷகாராந்தன்ற சொல்லக்கூடிய இது. இதில் என்ன பண்ணியிருக்கார், அன்னை பராசக்தி 51 போட்டார். 51 51வது பிளேஸ் போட்டிருக்கார். அதெல்லாம் ஒத்துக்க முடியாது. காஞ்சிபுரம் காமாட்சி, விசாலாட்சி, மதுரை மீனாட்சி, ஆனைக்கா அகிலாண்டேஸ்வரி, ராமேஸ்வர பர்வதவத்தினி, மகாகாலம் சங்கரி, மைசூர் சாமுண்டி, சோமநாதன்
சந்திரபாகா, நந்திபுரம், சிலது இது மாதிரி வருது. பாப்பநாசம் வெம்மலை, திருவாரூர் கமலாம்பா, காளஹஸ்தி ஞான பிரசூனாம்பிகா, இந்த மாதிரி எல்லாம் சேர்த்து போட்டார். பட் இது எடுத்துக்க முடியாது. இது அக்ஷர சக்தி பீடங்கள் கிடையாது. சக்தி பீடங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா அது அந்த 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 கோவிலும் 1000 வருஷத்துக்கு முற்பட்ட கோவில் ஒவ்வொன்றும். ஸோ அப்படி தான் எடுத்துக்க முடியும். ஆனால் அம்பாளுடைய பார்ட்ஸ் ஆஃப் த பாடி, தாட்சாயினி எப்போ தன்னோட சரீரத்தை நீத்தாலோ தக்ஷ யஜ்ஞத்தில் அந்த இது அந்த பிணம் சொல்ல முடியும்னு சொல்ல முடியும். ஸோ அது பரமேஸ்வரன் தோளில் போட்டு அப்படியே ஆடும்போது அவர் அசந்து இருக்கார். ஹிமாலயா இதில் உலகமே சம்பிச்சிருக்கு. அந்த நேரத்தில் பார்க்கலாம், யாரையும் இறந்து போயிட்டால் அது வரைக்கும் பெரிய கலாட்டெல்லாம் ஆகும். ஒன்ஸ் தி பாடி இஸ் ரிமூவ்னு வச்சுங்க, அப்புறமா அமைதியாகிடும் அந்த இடம். அதே மாதிரி பரமேஸ்வரன் ருத்ர தாண்டவம் ஆடுறாருலாம் ஆடுறத. அப்போ அவர் கொஞ்சம் அப்படியே டயர்ட்னஸ் அப்படி சாஞ்சிருக்கார் இமயமலையில் ஒரு பகுதியில். அப்போ விஷ்ணு தன்னுடைய சக்கராயுத்தால் அந்த தேவியின் சத்யதேவியினுடைய உடம்பை 51 பார்ட்ஸாக பிரித்து அப்படியே தூவிடுறார் அங்கே பாரதம் முழுக்க. ஸோ எங்கெங்கெல்லாம் விழுந்ததோ அங்கேருந்து அந்த இந்த அக்ஷரமே உதயமாகுதுன்னு இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கணும். அதனால் அகாராந்த ஷகாராந்தன்ற 51 எழுத்துக்கள். அதில் அம்பாள் ஒவ்வொன்றும் ஒரு பேரில் இருக்கா, ரூபம் தனியாக இருக்குது. அங்கே இருக்க கோவில் வேறு. ரிப்பீட், டோன்ட் கெட் கன்ஃபியூஸ்டு. கோவில்கள் இது அட்டமனையே போட்டிருக்காரு, பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்கார் அவர். அதாவது ரொம்ப கஷ்டமான காரியம் அது. அந்த காலத்தில் இப்போ என்னால் தான் எழுதணும், டெய்லி தான் எழுதின்னு வரணும், கம்ப்யூட்டர் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அந்த காலத்தில் ஸ்டோரேஜ் பண்ண முடியாது. ஸோ பார்த்து எழுதி பரமாச்சாரியாட்ட செக் பண்ணி அப்புறமா அந்த புக் காட் ரிலீஸ்டு. இது எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, பெரிய மகான் அவள்லாம் இல்லைன்னா அதெல்லாம் டிக்ளேரே பண்ண முடியாது. ஸோ இப்போ நேரில் போய் பார்க்கறதே ஒரு பெரிய இதுதான். முகங்குச்சியெல்லாம் பண்ணதுனா பெரிய செயற்கை செயல் தான். அதெல்லாம் ஒவ்வொரு இடத்துல பூர்வ புண்ணியம் இருந்தால் பண்ண முடியும். அதெல்லாம் அட்லீஸ்ட் நம்ம காதில் கேட்கணும், சிரவணம் பண்ணணும், அதை பற்றி நமக்கு தெரிஞ்சுக்கணும்னு இருக்கு. ஸோ அதனால் நேரில் வேண்டுகோளுக்கிடுங்க. இந்த இது முடிஞ்ச உடனே ஜோதிர்லிங்கம் 9 வந்தாச்சு நேற்று வரைக்கும். 10, 11, 3 நாள் முடிஞ்சிட போகுது. ஸோ அதை முடிஞ்ச உடனே நான் இந்த அக்ஷர சக்தி பீடம் முடியறதுக்கு முன்னாடி கூட ஆரம்பிச்சிடுவேன். எனக்கு பிரமாணம் இதுன்னு பிரமாணம் இல்லாமல் நான் சொல்லவே மாட்டேன். சம்திங், அதாவது கண்டமாக எழுதலாம் கிடையாது, அத்தாரிட்டேட்டிவாக எழுதணும். அதை காஞ்சி பெரியவரே அப்ரூவ் பண்ணின இது இந்த டேட்டாவெல்லாம். ஸோ அதை வச்சுட்டு நான் பேச போகிறேன் 51 சக்தி பீடங்களை. ஸோ அதுக்காக இது முன்னறிவிப்பாக நான் சொல்கிறேன். அவள் பேசணும் நான் திருப்பி நாளைக்கு திருப்பி பேசிடுவா, மெசேஜ் அனுப்பிச்சிடுவா எனக்கு. அதனால் ப்ளீஸ் வெயிட் ஃபார் 1 or 2 days. ஸோ வில் பி ஸ்டார்டிங் இந்த 51 அக்ஷர சக்தி பீடத்தை பற்றி கூடிய சீக்கிரம் வரப்போகிறது. இது தாட்சாயினுடைய உடற்பாகங்கள் விழுந்த இடம் பாரத பூமியில். இப்போ இருக்கிற பாரத பூமின்னு சொல்லக்கூடிய அந்த காலத்தில். இப்போ பாகிஸ்தான் நிறையா போயிடுது, பங்களாதேஷ் நிறையா போயிடுது, அதுலேயும் இருக்குது பீடங்கள் இருக்குது. ஸோ இதுதான் நம்ம எடுத்துக்கணும். இந்த இதை நான் பேஸ் பண்ணி நான் பேச போகிறேன். அதை இது as soon as இந்த 2-3 நாளில் முடிய போகிறது. அது ஜோதிர்லிங்கம் முடிஞ்சோடனே ஆரம்பிக்கலாம் ஒரு ஐடியா இருக்குது. இல்லைன்னா 1 day அட்வான்ஸாக ஆரம்பிச்சிடுவேன். இதை சொல்லி இந்த 234 வீடியோவை நான் நிறைவு செய்கிறேன்.